அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெல்கம் டு GHS பனையம்பள்ளி. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் அறிவியல் ஆசிரியர். அறிவியல்ல 2 மதிப்பெண் வினாக்கள், அதுவும் உயிரியல்ல இருக்கிறத ஷார்ட்கட்டா எப்படியெல்லாம் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? முதல்ல நமக்கு எப்பவுமே கேட்டுட்டே இருக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா, முயலின் பல்வாய்ப்பாடு. முயலின் பல்வாய்ப்பாடு அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு 2 நம்பர் தான் ஞாபகத்துக்கு வரும். நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2033வது வருஷத்தை ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். 2033 பை இதுல இருந்து 1 குறைச்சிக்கலாம். கீழே 1 குறைச்சிட்டு 1000 இதுல இருந்து 1 குறைச்சிக்கலாம். 1வது நம்பர்லயும் 3வது நம்பர்லயும் 1 குறைச்சிட்டு எழுதிட்டா 1023. இதுதான் முயலின் பல்வாய்ப்பாடு. இப்ப நம்ம பிரிச்சு எழுதணும். பிரிச்சு எழுதுறதுக்கு என்ன செய்யறது? ஐ பிரைம் மினிஸ்டர் அண்ட் மினிஸ்டர். இந்த ஷார்ட்கட், இந்த வேர்டை ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம நிறைய ஈஸியா எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி எழுதணும்? 2/1. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நம்பரை அங்க எழுதுனீங்கன்னா போதுமானது. 3/2, 3/3. இவ்வளவுதான் முயலின் பல்வாய்ப்பாடு. அடுத்து முயல்லையே இன்னொரு கேள்வி என்ன கேட்டுட்டே இருப்பாங்க, முயலின் டயாஸ்டிமா. முயலுக்கு என்ன கிடையாது? அதையே எழுதிக்கணும். என்னது? கோரை பற்கள் கிடையாது. அதுக்கு முயலுக்கு கோரை பற்கள் கிடையாது. அதனால வெட்டும் பற்களுக்கும் முன்கடவாய் பற்களுக்கும் இடையே உள்ள இடைவெளி தான் டயாஸ்டிமா. அடுத்து நம்ம எல்லாம் அடுத்து கேள்வி என்ன அப்படின்னா மூவினைவு. மூவினைவு பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே நிறைய கேட்டுட்டு இருப்பாங்க. நிறைய கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும், படிக்கிறதுக்கும் கைட்ல பெருசா இருக்கும். அதை ரொம்ப ஷார்ட்கட்டா சொல்லணும் அப்படின்னா என்னன்னா, நமக்கு ஆண் இன செல் இல்லைங்களா, ஆண் இன செல்லும் பெண் இன செல்லும் பிளஸ் பெண் இன செல் ரெண்டும் சேர்ந்து என்ன உருவாகும்? முதல்ல நமக்கு இரட்டை மைய ஜைகோட். இரட்டை மைய சைகோட் உருவாகும். இந்த இரட்டை மைய சைகோட் கூட மறுபடியும் ஒரு ஆண் இன செல் சேரும். ஆண் இன செல் சேரும் பொழுது நமக்கு கிடைக்கிறது தான் மூவிணைவு. இது எழுதினாவே போதும். நமக்கு லைன் பை லைனா நிறைய இருக்கும், பேராவா இருக்கும். அந்த கஷ்டமெல்லாம் இல்லை. இந்த ஷார்ட்கட்டு இந்த 2 வார்த்தை எழுதினா கூட நமக்கு 2 மார்க் கிடைச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாஸ்டாசிஸ். மெட்டாஸ்டாசிஸ்னா எங்கேயோ உலகத்துல இருந்து வந்த மாதிரி இருக்கும். மெட்டா அப்படின்னு சொன்னாவே நமக்கு என்ன ஞாபகத்துல வந்துடும்னா புற்று செல்கள். புற்றுநோய் செல்கள் என்ன செய்யுது? தொலைவில் உள்ள பாகங்களுக்கு சென்று அங்க இருக்கிற புதிய திசுக்களை அழிக்கிறது தான் மெட்டாஸ்டாசிஸ். சரிங்களா? அடுத்து இதே மாதிரி தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா அல்லோசோம்கள். அல்லோசோம்கள்னா ஒரே வார்த்தை நீங்க பதில் எழுதினீங்கன்னா போது, பாலினத்தை நிர்ணயிக்கின்ற குரோமோசோம்கள் அல்லோசோம்கள். பாலினத்தை நிர்ணயிக்கின்ற குரோமோசோம்கள் அல்லோசோம்கள். இதே அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா கொலஸ்ட்ரம் கேட்டுட்டே இருப்பாங்க எப்பவுமே. கொலஸ்ட்ரம் என்ன? கொலஸ்ட்ரம் அப்படின்னாவே நமக்கு கொலஸ்ட்ரால் எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாலும் சரி. என்னது? கொலஸ்ட்ரம்னாவே குழந்தை பிறக்குது, அது ஞாபகத்துக்கு வரும். குழந்தை பிறப்பிற்கு பின்பு முதல் 3 நாட்கள் மார்பகங்களில் சுரக்கும் பால் பேர் தான் என்ன? கொலஸ்ட்ரம். இந்த கொலஸ்ட்ரத்தை மட்டும் எழுந்தீங்கன்னா போதும். இது எப்படி மூவிணைவு கேட்டாங்களோ அதே மாதிரியே கூட்டிணைவு கேட்பாங்க. சரிங்களா? கூட்டிணைவு அப்படிங்கிறது மூவிணைவு எப்படி இது ஈஸியா எழுதினீங்களோ அதே மாதிரியே கூட்டிணைவுங்கிறது நீர் மூலக்கூறுகளின் கவர்ச்சி. நீர் மூலக்கூறுகளை ஈர்த்து வச்சுக்கிற பேர் தான் கூட்டிணைவு. அந்த ஒரே ஒரு வேர்டு மட்டும் எழுதினாவே உங்களுக்கு போதுமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதய வாழ்வுகள். இதய வாழ்வுகள் பத்தி கேட்கும்போது என்ன ஆகும்? இதய வாழ்வுகள் என்ன செய்யுது? ரத்தம் பின்னோக்கி செல்வதை தடுக்கிறது அப்படிங்கிற வேர்டு எழுதினாவே நமக்கு அட்லீஸ்ட் 1 மார்க் கிடைச்சு. அதுக்கப்புறம் ரத்தத்தை ஒழுங்குபடுத்துகிறது அதெல்லாம் எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரத்தத்திலேயே ரத்தத்தோட பணிகள். ரத்தம் அப்படின்னாவே நம்ம உடம்புல ஓடிட்டு இருக்கிற பிளட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க என்ன செய்யறீங்க? டெய்லியும் சுவாசிக்கிறீங்க. சுவாசிக்கும் போது என்ன ஆகுது? சுவாச வாயுவை கடத்துகிறது.
அதுக்கப்புறம் என்ன செய்றீங்க, சாப்பிட்றீங்க. சாப்பாடா பிளட்ல போகுதா, இல்லை, செரிமானம் அடைந்த உணவுப் பொருட்களை கடத்துகிறது. அதுக்கப்புறம் ஏற்கனவே நாளமில்லா சுரப்பில ஹார்மோன்களை பத்தி படிச்சிருக்கோம். ஹார்மோன்களை கடத்துகிறது. இந்த 3 பாயிண்ட் எழுதினாலே போதும். அதுக்கப்புறம் pH சமப்படுத்துதல், இது நைட்ரஜன் கழிவுப் பொருட்களை வெளியேற்றுதல், அதெல்லாமே எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சிருந்தா போதும். இது இந்த 4 வந்து எழுதினா போதும். என்னென்ன, சுவாச வாயு, அதுக்கப்புறம் ஹார்மோன்கள், அது செரிமானம், சாப்பிட்ட உணவுகள் எல்லாம் செரிமானமான உணவுப் பொருட்களை கடத்துறது, இது எல்லாமே ரத்தத்துல இந்த 3 பாயிண்ட் எழுதினாவே நமக்கு 3 மார்க் ஈஸியா கிடைச்சிடும். அதுக்கப்புறம் என்ன ரொம்ப முக்கியமானது அடுத்ததும் சுவாச ஈவு. என்னது, சுவாச ஈவு. சுவாசிக்கிறது என்ன செய்யறோம், சுவாசிக்கும் போது நம்ம சின்ன வயசுல இருந்தே தெரியும். கார்பன் யாரெல்லாம் இதுல தொடர்புடையவங்க, கார்பன் டை ஆக்சைடும் ஆக்சிஜனும் மட்டும்தான். அப்ப என்ன செய்யணும், வெளியேற்றுறத எழுதிக்கணும். வெளியிடப்படும், அதுக்கப்புறம் என்னது, அப்ப வெளியிடப்படும் CO2 பை எடுத்துக்கொள்ளப்படும். எப்பவுமே கார்பன் டை ஆக்சைடு வெளியில போகுது, எடுத்துக்கிறது ஆக்சிஜனை எடுத்துக்கொள்ளப்படும் ஆக்சிஜன். CO2 by O2 அப்படின்னு எழுதினாவே நமக்கு 1 மார்க் கிடைச்சிடும். அப்போ ஒளிச்சேர்க்கை அப்படின்னு வரும் பொழுது ஒளிச்சேர்க்கையில நிறைய கேட்பாங்க. ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன, ஒளிச்சேர்க்கையோட சமன்பாடு, எல்லாமே தனித்தனி கொஸ்டின். நம்ம எதை கேட்டாலும் ஒன்னே எழுதக்கூடாது. ஒளிச்சேர்க்கைனாவே நமக்கு தெரியும், சின்ன குழந்தையில இருந்து பார்த்துட்டு இருக்கலாம். பச்சையம் மிக்க தாவரங்கள் வந்து சூரிய ஒளியை பயன்படுத்தி நீரையும் பயன்படுத்தி தனக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக் கொள்வது, இது எழுதினா போதும். ஆனா எழுதுறதுக்கு இப்படி எழுதினா பத்தாது. என்ன செய்யணும், தற்சார்பு உடைய உணவூட்ட உயிரிகள் வந்து என்ன தனக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக் கொள்வதல், பச்சையத்தின் உதவியாகும். இப்படிங்கிற இந்த 4 வார்த்தை இருந்தா உங்களுக்கு ஈஸியா மார்க் கிடைச்சு. அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்க, ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன கேட்பாங்க, ஒளிச்சேர்க்கையின் சமன்பாடு தனியா கேட்பாங்க. இது வேற கொஸ்டின். ஒளிச்சேர்க்கையின் சமன்பாடுன்னு என்ன எழுதுவீங்க, கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் நீர் கிவ்ஸ் என்ன செய்வீங்க, குளுக்கோஸ் பிளஸ் ஆக்சிஜன், இது எழுதினாவே போதும். இது ரொம்ப நமக்கு ஈக்குவேஷன்லயே கொண்டு வரணும் அப்படின்னா CO2 plus H2O gives. யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க இதுக்கு, இது சூரிய ஒளியும் பச்சையமும் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுக்குது, வேணுங்கிற குளுக்கோஸ் மாலிக்யூல் கொடுக்கும் பிளஸ் ஆக்சிஜனையும் கொடுக்கும். ஓகேவா. அடுத்து ரத்தம், நமக்கு ரத்தத்திலேயே தான் இத்தனை கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ரத்தம் சிவப்பு நிறமாக இருப்பது ஏன் சிவப்பு கலர்ல இருக்குது, ஒரே ஒரு வார்த்தை படிச்சா போதும். என்ன வார்த்தை, ஹீமோகுளோபின் எனும் நிறமி இருப்பதா அப்படின்னு எழுதினாவே உனக்கு போதும். அதுல மீதி இருக்கிறதெல்லாம் எழுத வேண்டியது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒகசாகி துண்டுகள்னா என்ன, இதெல்லாமே புது பேரா இருக்குதுன்னு இல்லை. டிஎன்ஏவின் மிகச்சிறிய, நமக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க, இது இரட்டிப்பாகுது, அதுக்கப்புறம் அதுல இருந்து பிரியுது, அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதெல்லாம் எதுவுமே எழுத வேண்டாம். நீங்க ஒரே ஒரு சிங்கிள் வேர்ட் எழுதினா போதும். என்னன்னா டிஎன்ஏவின் மிகச்சிறிய துண்டுகள் அப்படிங்கிற வார்த்தை எழுதினீங்கன்னாவே உங்களுக்கு மார்க் கிடைச்சிடும். சரிங்களா. மரபு பொறியியல் என்றால் என்ன, மரபு பொறியியல்ங்கிறது என்ன, நாம் விரும்பியபடி ஜீன்களை கையாள்வது. என்னது, நம்ம ஜீனை நம்ம சௌரியத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம், அதுதான் மரபு பொறியியல். யாருக்காவது வந்து வேற யாராவது கேரக்டர் வேணும்னா கூட, மூளை ஜாஸ்தியாக வேணும்னா கூட, அறிவு கைக்கு அதிகமாக வேணும்னா மாற்றி வச்சுக்கலாம். அதனால ஜீன்களை நாம் விரும்பியபடி கையாள்வதும் புதிய ஜீன்களை இடம்பெற செய்வதும் தான் மரபு பொறியியல். சரிங்களா. இப்போ பயாலஜியில் ரொம்ப முக்கியமான 2 மார்க்ஸ் இன்னமும் நிறைய இருக்குது. இதில் ரொம்ப முக்கியம்னு நான் நினச்சது அடிக்கடி கொஷின் பேப்பரில் வரதெல்லாம் சொல்லியிருக்கோம். இனி அடுத்த வீடியோவில் வந்து மீதி இருக்கிற 5 மார்க்ஸு, இது ஃபிசிக்ஸில் இருக்கிற 5 மார்க்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.